கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பா நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். கலங்கி இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்ய போகிறேன். முதலாவது பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 22 அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 22:10. அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். ஆண்டவர் சாலமோனை குறித்து சொல்றாரு, அவன் எனக்கு குமாரன், அவன் எனக்கு பிள்ளை, நான் அவனுக்கு பிதா, அவனுக்கு அப்பாவாக இருப்பேன். இந்த ஜீவாத்தின் தலைப்பு, அவர் அப்பாவாக, அதாவது பிதாவாக இருப்பார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! நம்முடைய ஆண்டவர் நம்மை குமாரனாக, குமாரத்தியாக ஏற்றுக்கொண்டாருன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், பூமியும் அது நிறையவும் என்னுடையது என்று சொன்ன ஆண்டவர், இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டாருன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். யோவான் சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 12 வசனத்தில் வசனம் என்ன சொல்லுகிறது? யாரெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிதாவுடைய பிள்ளைகளாக, குமாரன் குமாரத்திலாய் மாறுகிறார்களாம். ஆம், இயேசுவை நாம் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். அது ஒரு பாக்கியம். அவருக்கு பிள்ளையாய் மாறினா எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது. ஒரு நல்ல அப்பாவுக்கு, ஒரு நல்ல வசதி படைத்த அப்பாவுக்கு இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு என்ன குறைவு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதை காட்டிலும் மேலாக நம்ம படைச்ச ஆண்டவர் அப்பாவாக மாறும்போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். புரிந்து கொள்ளுங்க. ஏசப்பாவை ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை நம்புங்க. அவர் நமக்கு போதும். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நமக்கு அப்பாவாக மாறுவார். நான் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோம். அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு கடந்து வரும். இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். சுகம் தேவையா? சமாதானம் தேவையா? வேலை தேவையா? பணம் தேவையா? பொருள் தேவையா? வரம் தேவையா? என்ன வேணும்? எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறது. A to Z. இந்த உலகத்தில் நன்மையான அனைத்து ஈவுகளும் நமக்கு கொடுப்பதற்கு தேவையான அனைத்து நன்மைகளும், அதாவது அனைத்து ஈவுகளும் அவர்கிட்ட இருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு அதை விசுவாசிங்க. ஒப்பு கொடுப்போமா? இயேசு எனக்கு போதும், ஏசப்பா எனக்கு போதும் ஒப்பு கொடுப்போமா? பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறணும். நீங்கள் எங்களுக்கு அப்பாவாக மாறணும். இந்த உலகத்தில் எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட அப்பா அம்மாவை காட்டிலும் நீர் பெரியவர். நீர் எங்களுக்கு அப்பாவாக இருந்தீங்கன்னா ஒரு குறையுமே இல்லை. யாரெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அம்மாவனால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலை, நாங்கள் இன்னைக்கு ஒரு அனாதையை போல இருக்கிறோன்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நீங்கள் அப்பாவாக மாறுங்க. அப்பாவாக நீங்கள் மாறி இவங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அற்புதத்தை செய்யுங்க. அப்படியே செய்கிறேன். நன்றி. நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல குடும்ப வாழ்க்கை, ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்க. யாரெல்லாம் திக்கெட்டு நிலையில் இருக்கிறாங்களோ உடைய பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்திருங்க. குறிப்பாக வியாதியஸ்தலை தொடங்க நீர் சுகமாக்குற ஆண்டவர் இப்பொழுதே உடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் விலகட்டும். பில்லிசுனி கட்டுகள், சாபக்கட்டு, மந்திரக்கட்டெல்லாம் அழியணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். ஆண்டவரே, திருமண தடைகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.